பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பெரும் தோல்வியை சந்தித்தது. தோல்விக்கு பின் அதிமுகவில் பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, CV சண்முகம் ஆகியோர் போர்க்கொடி உயர்த்தினர். MLAக்களை ஒன்றாக திரட்டி ஆலோசனை நடத்தினர். இதில் பழனிசாமி அணி, SP வேலுமணி அணி என அதிமுக இரண்டாக உடைந்தது. வேலுமணிக்கு ஆதரவு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் தங்கமணியை கடந்த 13ஆம் தேதி அதிமுக அமைப்பு செயலாளர், நாமக்கல் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவிப்பதாக அக்கட்சியின் பழனிசாமி அறிவித்தார். இதை அறிந்த நாமக்கல் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிர்ச்சியடைந்தனர். நேற்று முன்தினம் பள்ளிப்பாளையம் அருகே கோவிந்தம்பாளையத்தில் உள்ள வீட்டிற்கு வந்த தங்கமணியை நாமக்கல் மாவட்டம் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் சந்தித்து பேசினர். அவருக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பதாக நம்பிக்கை அளித்தனர். அதற்கு கட்சியில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகள் விரைவில் சரியாகிவிடும் என தங்கமணி உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிமுக நிர்வாகி ஒருவர் கூறுகையில், EPS தான் பொதுச் செயலாளர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிர்வாகிகள் அனைவரும் கட்சி பணிகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். நடந்து முடிந்த தேர்தலில் ஏற்பட்ட சில சங்கடங்களும் குழப்பங்களும் தற்காலிகமானவை, அது விரைவில் சரியாகிவிடும், நல்லதே நடக்கும் என தங்கமணி கூறியதாக நிர்வாகி தெரிவித்தார்.